ஒரு வீடு ஒருத்தர் கட்டி இருக்கிறாரு. கட்டி முடிச்ச உடனே நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், நீங்க வந்து எனக்கு வீட்டை கொஞ்சம் ஜோம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போறேன். நான் தான் கூட போறேன். போன உடனே அந்த வீடு என்ன பண்ண அப்படின்னா, அவங்க அப்போ ஒரு இப்படி எடுத்து இப்படி ஒரு படிக்கட்டு மேல அந்த வீடை கட்டியிருக்காங்க. ஒரு 6 இன்ச்சுக்கு மேல அந்த ஃப்ளோரிங் இருக்குது. உடனே அது ஜபமும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு வசனமும் இன்னும் வாசிக்கல. போய் பார்த்த உடனே என் கூட ஜோம் பண்ண வந்த அந்த நபர் என்ன சொல்றது தெரியுமா? என்ன இப்படி வீடை கட்டி வச்சிருக்கீங்க, என்ன இப்படி ஹைட்டு கம்மியா இருக்கு, இது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ரோட விட அடிமட்டம் போயிருமே, அப்ப தண்ணி எல்லாம் உள்ள வரும். ஓ, எதுக்கு போயிருக்கோம்? ஜோம் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு ஒரு நல்ல ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணிட்டு, சரி பிரதர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா கட்டியிருக்கலாமோ, சரி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி திருப்பி ஃப்ளோரிங்ல ஒரு அடி ஏத்திட்டு கல்ல போட்டு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, அதை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? போன உடனே காலடி எடுத்து வச்ச உடனே என்ன போனதான் வாய் எடுத்தா தீமையை தவிர வேற ஒண்ணுமே பேச மாட்டாங்க பாருங்க. ஏதாவது ஒண்ணு போய் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. எடுத்த உடனே அது ஏன், எதுக்கு, எப்படி பண்ண போறீங்க, அதுல என்ன வருமானம், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எடுத்த உடனே அதெல்லாம் உனக்கு செட் ஆகுது, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் உனக்கு பண்ணாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட எங்க போனாலும் நீங்க எப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கண்ணியமாய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல. அதான் நம்முடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும். போதகருடைய வாயிலிருந்து நல்லதை தான் தேடுவாங்களாம். ஆமென். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசும்படியாக நமக்கு கல்விமானி நாவு கொடுக்கிறாராம். என்ன நாவு? கல்விமானி நாவு. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு. அப்போ அந்த சமயத்திற்கு எப்படி பேசணும்ன்ற ஞானம் வந்து மிகப்பெரிய ஞானம். அது ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கறது நல்லது. ஆண்டவரே எனக்கு பேச தெரியல, நான் வந்து அந்த சமயத்துக்கு என்ன பேசணும், இந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதைத்தான் அந்த இடத்துல பேசணும். அப்படி ஒரு ஞானம் இது வந்து தேவனுடைய மனுஷனுடைய ஞானம். இது தேவன் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள்.